மக்கள் திலகம் எம்ஜிஆர் சினிமா வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய அண்ணன் சக்கரபாணி எம்ஜிஆரை ஒரு படத்தில் வில்லனாக நடிப்பதற்காக அழைத்து கொண்டு சென்றுள்ளார். நம்முடைய தமிழ் சினிமா நடிகர்களில் வாரி வழங்கும் வள்ளல் எம்ஜிஆர் என்று பெயரெடுத்தவர். அந்த வகையில் எம்ஜிஆர் தான் நடிக்கவிருந்த படத்திற்கு அட்வான்ஸ் தொகை வாங்கிய எம்ஜிஆர் அதில் பாதி பணத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்து உதவினார். அந்த உணர்ச்சி மிகுந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை தெரிந்து கொள்வோம் இந்த பதிவில். அந்த காலகட்டத்தில் அன்று நாள் எம்ஜிஆர் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய அண்ணன் சக்கரபாணி எம்ஜிஆரை ஒரு படத்தில் வில்லனாக நடிப்பதற்காக அழைத்து கொண்டு சென்றார். அந்த படத்தில் எம்ஜிஆர் நடிப்பதற்காக 50 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது. இதற்கு முன்பணமாக அந்த தயாரிப்பாளர் 25 ரூபாய் கொடுத்தார். எம்ஜிஆர் அவர்கள் அந்த பணத்தை வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். எம்ஜிஆர் அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டார். பின்பு வீட்டுக்கு வந்த அண்ணன் சக்கரபாணி தாயிடம், அம்மா, இன்று எம்ஜிஆருக்கு ஒரு படத்தில் நடிப்பதற்காக வாய்ப்பு கிடைத்தது, அதற்கு 50 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது, தம்பியிடம் 25 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தார்கள் என்று சொல்ல, அம்மாவோ, இல்லையே தம்பி 10 ரூபாய் தான் கொடுத்தார் என்னிடம் என்று சொன்னார். எம்ஜிஆர் தூங்கி கொண்டிருந்ததால் காலையில் விசாரித்தார்கள். அம்மா, நான் பணத்தை வாங்கி கொண்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வரும் வழியில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு குடும்பம் அம்மா, அப்பா, மகள் கஷ்டப்பட்டு இருந்ததை பார்த்து எனது மனம் தாங்கவில்லை. அதனால் என்னிடம் இருந்த ரூபாயில் 15 ரூபாயை கொடுத்து அவர்களுக்கு உதவினேன் என்று எம்ஜிஆர் கூறினார். அதை கேட்ட எம்ஜிஆரின் அம்மா சக்கரபாணியை அழைத்து, எந்த பஸ் ஸ்டாண்டில் நாம் ஆதரவு இல்லாமல் நின்றோமோ அதே பஸ் ஸ்டாண்டில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறான் உன் தம்பி என்று பெருமையோடு கூறினார். ஆனந்த கண்ணீர் வந்தது. இந்த தகவலை பிரபல நடிகர் தனது பேட்டியில் குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் திலகத்தின் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடருங்கள். மற்றும் ஒரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.